கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு வல்லாரக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரஃபாக கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கீரை நல்லா வதங்கியாச்சு. லாஸ்ட்டாக இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடாறணுன்னே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இதை அப்படியே ரெடி பண்ண சட்னி கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி வந்து ரெடி. இந்த கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.